கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் அனைவரையும் கர்த்தர் கிருபையோடு வல்லமையோடு பாதுகாத்து கொண்டார். நம்முடைய பாவங்களை அவர் கணக்கில் வைக்காமல், நம்முடைய பாவங்களுக்கு தக்க தண்டிப்பை தராமல் மட்டாய் நம்மளை தண்டித்து அவருடைய பாதப்படியில் நிற்கிற நம்மை தூக்கி எடுத்து நம்மை அரவணைக்கிற தேவனாகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் வெளிப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது அவருடைய கிருபையே. நேற்றைய தினம் சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு உலகம் முழுவதும் இயேசுவின் பிறப்பு நாளை கொண்டாடும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நம் இரட்சகர் நமக்கு கொடுத்திருந்தார் அல்லவா? வாழ்நாள் முழுவதும் அவர் நம் இருதயத்தில் பிறக்க வேண்டும். நம் இருதயத்திலே அவரை பிறக்க வைத்து எப்பொழுதும் அவர் மன விருப்பத்தின்படி, அவருடைய யோசனையின் சிந்தனையின்படி நடந்து கொள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்யும். அவரிடம் நாம் அண்டி வாழ்வோம். அவருடைய கரங்களை பிடித்து நடப்போம். நம்முடைய வாழ்நாளிலே எத்தனையோ விதமான தீங்குகள், துக்கங்கள், துயரங்கள் நேரிட்ட போதிலும் கூட அவருடைய கரம் நம்மளை தாங்குகிறபடியினாலே சாத்தானுடைய தீங்கு நம்மளை அணுகாதபடி அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்மை கர்த்தர் மூடி மறைத்து பாதுகாத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு மகிமையான தேவன் என்று எண்ணி பாருங்கள். அவரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது அவர் நம்மை சேர்த்தணைத்து அரவணைத்து ஆறுதலையும் தேறுதலையும் மன தைரியத்தையும் நம் இருதயத்துக்கு ஏற்ற நிம்மதி, சமாதானம், சந்தோஷம், சரீரத்துக்கு ஏற்ற பலனையும் சக்தியும் கொடுத்து இம்மட்டும் காத்து வந்த தேவனை நாம் நன்றி மறவாமல் அவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கிறிஸ்துவின் நாமம் உலகமெங்கிலும் பரவி இருக்கிறது. இந்த பகுதியில்தான் கிறிஸ்துவை வணங்க வேண்டும், இந்த நாட்டில்தான் கிறிஸ்துவை துதிக்க வேண்டும் என்றெல்லாம் கிடையாது. உலக இரட்சகர் அவர். உலகத்தில் இருக்க அனைத்து மக்களையும் மீட்க வந்த பரம தந்தை அவர். அதனால் அவரை நாம் நம்பியிருப்போம். அவரை நாம் பற்றி வாழ்வோம். அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ தேவனிடத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போமா? ஏசாயா புஸ்தகம் வேத பகுதியிலே 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. இருள் என்றால் என்ன? இருள்தான் பாவம். இருளில்தான் பாவ காரியங்கள் செய்வார்கள். அக்கிரமான காரியங்கள், அநீதியான செயல்பாடுகள் இருளில்தான் நடைபெறும். அந்த இருள் யாருக்கு சொந்தம் என்று பார்த்தோமானால் பிசாசுக்கு தான் இருள் சொந்தம். அந்த பிசாசு இருளில் வாழ ஒவ்வொரு மனிதனையும் தேர்ந்தெடுத்து கொள்கிறான். ஆனால் நாமும் அந்த பிசாசுக்கு அடிமையாகாதபடி, அந்த பிசாசின் செயல்களை செய்யாதபடி கர்த்தர் நம்மை மீட்டெடுக்க வெளிச்சத்தில் உதித்தார். பூமியில் இருக்கும் அனைத்து குடிமக்களுக்கும் அவர் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நாம் வெளிச்சத்திலே வாழும்போது நம்முடைய வாழ்க்கை மிகவும் இனிமையாயிருக்கும், மிகவும் சந்தோஷமான காரியமாயிருக்கும். மற்றவர்கள் நம்மை கண்டு ரசிக்கக்கூடிய, சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆத்துமாக்களாக நாம் காணப்படுவோம். இப்படி வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்து ஜீவியம். இயேசுவே, இருளில் இருக்கிற என்னை
மீட்டிடும், என்னை தூக்கியிடும், உம்முடைய வெளிச்சத்தன் அண்டையிலே என்னை சேர்த்து கொள்ளும் என்று அவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். வேண்டிக் கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே கர்த்தர் நம் வாழ்க்கையிலே செயல்படுவார். இருளான வாழ்க்கையை பல நாட்களாக, பல ஆண்டுகளாக நாம் இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே வாழ்ந்து வருகிறேனே, கர்த்தர் என்னை மீட்டு எடுக்க மாட்டாரா? இயேசு என் மேல் மனதுருக மாட்டாரா? என்னை காண மாட்டாரா என்று எதிர்பார்க்கின்றீர்களா? அப்படி எதிர்பார்ப்பவர்களைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். என் மகனே, என் மகளே, பயப்படாதே, திகையாதே. இருளான வாழ்க்கையை விட்டு விலகிவிட நீ விரும்பினால் உன்னுடைய இருளின் வாழ்க்கையை நாம் மாற்றி சந்தோஷப்படுகிற, மனமகிழ்ச்சி அடைகிற, எல்லா காரியத்திலையும் விடுதலை பெற நான் உன் வீட்டிலே உதிப்பேன், உன் இருதயத்திலே நான் பிறப்பேன். அப்பொழுது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி நீ மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவாய் என்று கர்த்தர் உன்னோடு பேசுகிறார் அல்லவா? ஆமாண்டவரே, நீர் என்னோடு கூட உதிக்கையிலே, என் இருதயத்திலே நீர் பிறக்கையிலே, என் வீட்டிலே நீர் பிரகாசிக்கையிலே எனக்கு ஒரு கஷ்டமும் வராது என்ற நம்பிக்கையின் விசுவாசத்தோடு நாம் கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவரை வணங்கி பரிசுத்த வாழ்க்கையை கடைபிடித்து கடந்து வருவோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.